சவுத் இந்தியன் ஒர்க்கர்ஸ் வெல்ஃபேர் அசோசியேஷனில் இருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். நான் கேரளாவிலேருந்து நகுமார் பேசுகிறேன். நேற்று நம்ம வெக்டர் மேஜிக்னு சொல்லி ஒரு சாஃப்ட்வேரை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தோம். அது எதுக்குன்னா ட்ராயிங் 2D ட்ராயிங் பண்ணாமல் அந்த கிடைக்கிற இமேஜஸை ட்ரேஸ் பண்ணி நம்ம எப்படி டூல் பாத் க்ரியேட் பண்ணுறது, இல்லைனா யூஸ் பண்ணுறதுக்கு 3D பண்ணுறதுக்கெல்லாம் ட்ராயிங் 2D கட்டிங்கெல்லாம் நிறையா வருது. அந்த சின்ன சின்ன ட்ராயிங்ஸ் கூட நமக்கு வந்து ஈஸியாக ட்ரேஸ் பண்ணி எடுக்கிறதுக்காக ஒரு சாஃப்ட்வேர். ஆனால் அந்த சாஃப்ட்வேர் நேற்று போட்டிருந்தது அது எப்படி இன்ஸ்டால் பண்ணணும் சொல்லித்தரேன் இந்த வீடியோவில். சிப் ஃபைல் இல்லைனா ரேட் ஃபைலாக தான் நான் வந்து கொடுத்துருப்பேன் உங்களுக்கு. இந்த ஃபைல்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஓப்பன் பண்ணும்போது ஒரு பாஸ்வேர்டு கேட்கும். ஓப்பன் பண்ண உடனே பாஸ்வேர்டு கேட்கும். கவனமாக கேட்டுக்கோங்க. பாஸ்வேர்டு 1 2 3, அதாவது 1 2 3, அதுதான் பாஸ்வேர்டு 1 2 3. ஓகே, அதுக்கப்புறம் ஓகே கொடுத்தீங்கன்னா அந்த ரேர் ஃபைல் ஓப்பன் ஆகி வந்துடும். தென் அதில் வெக்டர் மேஜிக்கு டெஸ்க்டாப் எடிஷன் 1.15 சொல்லி போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, அதை வந்து டபுள் கிளிக் போடுறீங்க. திரும்ப இன்னொரு ஃபோல்டர் வரும், அதையும் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா வெக்டர் மேஜிக் செட்டப் சொல்லி EXE ஃபைல் வரும். ரொம்ப ஈஸியாக வந்து இன்ஸ்டால் பண்ணிடலாம். ஜஸ்ட் டபுள் கிளிக் பண்ணுறீங்க, ஸ்டார்ட் ஆகும். இப்படி மெசேஜ் வரும்போது எஸ்ன்னு கமெண்ட் கொடுக்குறீங்க. அதோட எக்ரிமெண்ட், அதுக்கு கொஞ்சம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் வச்சுருக்கோம். நம்ம எப்போவுமே ஐ எக்ரின்னு சொல்லி போனால் தான் முன்னாடி போக முடியும். அதுக்கப்புறம் இது வந்து எந்த இடத்துல உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணணும், அதனால் எனக்கு டிஃபால்ட்டாகவே இருக்கும். அதை வந்து கவனம் வேணாம். ஜஸ்ட் நெக்ஸ்ட் கொடுக்குறீங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷார்ட்கட்டு டெஸ்க்டாப்பில் அதிலலாம் ஷார்ட்கட் வேணுமான்னு சொல்லிட்டு இருக்குது. ஓகே, தென் இன்ஸ்டால். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. பாருங்கள், வெக்டர் மேஜிக்னு சொல்லி இங்கே டெஸ்க்டாப்பில் வந்துருச்சு. க்ளோஸ் பண்ணிட வேண்டியதான். நம்ம ஓப்பன் பண்ணி EXE மேலேயே மெடிசின் சொல்லி ஒன்று இருக்கும், அதை டபுள் கிளிக் பண்ணுறீங்க. அப்போ கிராக்குன்னு சொல்லி ஒரு ஃபோல்டர் வரும், அது இன்னொரு வாட்டி டபுள் கிளிக் பண்ணிட்டீங்க. அப்போது VMDE.exe ஒன்று வருது. இதை ஜஸ்ட் இப்படி மூவ் பண்ணி வெளியே போடுங்க. போட்ட உடனே அதை வந்து ரைட் பட்டன் கிளிக் பண்ணி கட் கொடுக்குறீங்க. கட் என்ன கொடுத்த பிறகு இந்த வெக்டர் மேஜிக் மேலே ஒன்று கிடக்கு பார்த்தீங்களா, ரெண்டுத்துக்கும் ஒரே ஐக்கனாக தான் இருக்கும். அந்த வெக்டர் மேஜிக்கில் ரைட் பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு ப்ராப்பர்ட்டிஸ்னு ஒன்று இருக்கு பாருங்கள், கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக வந்து இது வந்துடும். இதில் ஓப்பன் ஃபைல் லொக்கேஷன் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அப்படி அந்த ஒரு ஃபோல்டர் ஓப்பன் வச்சு இங்கே பாருங்கள், இங்கே VMDன்னு ஏற்கனவே ஒன்று இருக்குது பாருங்கள், நம்ம கட் பண்ணதும் அதுதான். ஜஸ்ட் இங்கே வந்து பேஸ்ட்னு ஒரு கமாண்டை கொடுக்குறீங்க. அப்போ ரீப்ளேஸ்ன்னு கேட்குது. ஏற்கனவே ஒன்று இருக்குது, திரும்ப கொண்டு வரீங்கன்னு இதை நமக்கு ரீப்ளேஸ் பண்ணணும். அதான் நம்மளோட கிராக். ஸோ ரீப்ளேஸ்னு கமாண்டு நம்ம கிளிக் பண்ணுறோம். ஜஸ்ட்டு கண்டினியூ கேட்கும், கிளிக் பண்ணுறீங்க. ஒரு ரீஃப்ரெஷ் கொடுக்கணும்னா ரீஃப்ரெஷ் கொடுத்துட்டு இந்த விண்டோவை க்ளோஸ் பண்ணிடுங்க. தென் அப்ளை அண்ட் ஓகே. ஓப்பன் பண்ணி பார்ப்போம் ஓப்பன் ஆகுதான்னு. எஸ், அவ்வளோதான். ஒர்க் ஆகுதான்னு கொஞ்சம் செக் பண்ணி பார்ப்போமா. அதுக்காக நம்ம வந்து ஒரு கூகுளில் ஜாலி கட்டிங் சொல்லி இந்த இமேஜை நான் செலக்ட் பண்ணுறேன். காப்பி பண்ணால் நேற்று பண்ணால் அதே சொல்கிறேன். காப்பி எந்த இதை காப்பி பண்ணுறோம் அது இங்கே வந்துடும். பேஸ்ட் கிளிப் போர்டு போட்ட உடனே இந்த பெரிய விண்டோவில் வந்துடும். ஜஸ்ட்டு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது கலர் செப்பரேஷன் பண்ணுறதுக்கும். அப்படியெல்லாம் அதெல்லாம் வேணும், நம்ம அதர் லெசன்ஸில் பார்ப்போம். இதை பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா பாருங்கள், ரொம்ப பிக்சல்ஸாக தான் இருக்குது எல்லாமே இல்லையா. இது வந்து ஃபுல்லி ஆட்டோமேட்டிக்னு சொல்லி நம்ம கிளிக் பண்ணுறோம். ஜஸ்ட் கிளிக் பண்ண உடனே இது வந்து ஆக்டிவ் ஆகிடுச்சு. நார்மலாக அது வந்து ட்ரைஸ் பண்ணிகிட்டு இருக்குது டீட்டெயில்டாக. ட்ரைஸ் பண்ணி முடித்த உடனே இங்கே வந்து நெக்ஸ்ட் கமாண்டுன்னு ஒன்று வரும், ஸ்மூத்திங் ரிசல்ட்டு. அதுவே நமக்கு இதெல்லாம் இப்போ இந்த ஆட்டோமேட்டிக்னு சொன்னீங்கன்னா அதில் வந்து நம்ம ஆப்ஷன்ஸ் நிறையா இருக்குது. அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் டிஃபால்ட்டாகவே இதில் என்ன சாஃப்ட்வேரில் இருக்கோ அதே ஆக்டிவ் ஆயிடும். அதை வச்சு தான் இந்த ஆட்டோமேட்டிக்னு ஆப்ஷன் கொடுக்குறது. இப்போ நெக்ஸ்ட் கிளிக் பண்ணுறீங்க, சேவாஸ் கிளிக் பண்ணிங்கன்னா எந்த இடத்துல கிளிப் போர்டுன்னு வரும். வேணால் உங்களுக்கு இஷ்டம் தேவையான பேரை கொடுத்துக்கலாம். சேவ் பண்ணுறீங்க, இதை க்ளோஸ் பண்ணணும், அவ்வளோதான். இப்போ இங்கே கிளிப் போர்டுன்னு வந்துருக்கா. நம்ம ஆர்ட் கேமில் வேணால் ஆர்ட் கேமு, இல்லைனா நான் வந்து கோரல் தான் யூஸ் பண்ணுறேன், அதனால் நான் கோரல்லே கொஞ்சம் காட்டிக்கிறேன். இதில் ஜஸ்ட்டு நம்ம வந்து அப்படியே ட்ராக் பண்ணி போட்டாலே போதும், காப்பி பேஸ்ட் எல்லாம் பண்ண வேணாம். மூவ் பண்ணும்போது திரும்பி பாருங்க, அன்க்ரூவ் பண்ணிட்டேன். இதை கிளிக் பண்ணி மூவ் பண்ணாலே அது அப்படியே வந்துச்சு பாருங்க. ஏதாவது ஒன்று இருக்காது பாருங்க, அப்படியே பார்த்தீங்கன்னா பக்காவாக. நோடை கிளிக்னா கூட பாருங்கள், ஒரு நோடு எக்ஸ்ட்ரா நோட்ஸே கிடையாது, கரெக்டாக இருக்கும். நோடு அதிகமாக இந்த பார்க்குற இந்த பாயிண்ட்டை தான் நோடுன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் நம்ம கட்டிங் கொடுக்கும்போது ஒரு டூல் ஒரு இடத்துலேருந்து அடுத்த வரைக்கும் மூவ் ஆகுறது நிறைய இருந்துச்சுன்னா அப்படியே வைப்ரேட் ஆகும். ஆனால் இந்த அந்த கார்விங்கில் கூட பார்த்தீங்கன்னா கரெக்டாக பாயிண்ட் தான் வந்திருக்கு. இந்த இதை வந்து சூப்பராக யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா, தேங்க்யூ வெரி மச்.